வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் முக்கியமான 3 சயின்டிஸ்ட் பற்றியும் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கு 10 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்ரேஸை கண்டுபிடிச்சது யார்? எக்ஸ்ரேஸை கண்டுபிடிச்சது வில்ஹெல்ம் கான்ராட் ரான்கென். இவர் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். இவர் 1845ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தவர். 1901ஆம் ஆண்டு இயற்பியலில் எக்ஸ்ரேஸ் கண்டுபிடிச்சதுக்காக இவர் நோபல் பரிசு வாங்கினார். எக்ஸ்ரேஸை கண்டுபிடிச்சி 2 வாரத்துக்குள்ளே இவர் அது எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சார். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இவர் எடுத்தது அவரோட ஒய்ஃபோட கையில் இருக்க போன்ஸு தான். இதில் அவரோட ஒய்ஃபோட ரிங்கு கூட பதிஞ்சிருக்கும். இதுதான் உலகத்திலேயே முதலில் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே ஃபோட்டோகிராஃப். அடுத்தது மெட்டல் டிடெக்டரை கண்டுபிடிச்சது யார்? 10 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மெட்டல் டிடெக்டரை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இவர் டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இவர் மெட்டல் டிடெக்டர், ஃபோட்டோஃபோன், டெலிஃபோன், இன்னும் பல கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. இயற்பியலாளராக இருந்த இவர் 1847ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் பிறந்தார். டெலிஃபோனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மனித வரலாற்றில் மிக முக்கியமான செல்வாக்கு மிக்க ஒரு நபராக பார்க்கப்பட்டார் இவர். ஃபோட்டோஃபோன் அப்படின்றது மனிதனோட வாய்ஸை லைட் மூலமாக எடுத்து செல்லும் ஒரு கருவி. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தன் கைப்பட வரைஞ்சி வச்ச டெலிஃபோனோட டிசைன். அலெக்சாண்டர் ஃபோனை கண்டுபிடிச்ச உடனே முதல்ல அவர் பேசிய வார்த்தைகள், மிஸ்டர் வாட்சன், கம் ஹியர், ஐ வாண்ட் டு see you அப்படின்றது தான். இதை தான் உலகத்திலேயே முதல்ல டெலிஃபோனில் பேசப்பட்ட வார்த்தைகள். அடுத்தது நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் மாரி கியூரி. இயற்பியல் மற்றும் வேதியியல் 2த்துலேயும் நோபல் பரிசு பெற்ற ஒரே மனிதர் இவங்க தான். இவங்க 1867ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்தாங்க. இவங்களோட இயற்பெயர் மாரி ஸ்க்ளோடோவ்ஸ்கா. பியர் கியூரியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாரி கியூரி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்க ரேடியம் மற்றும் பொலோனியம் அப்படின்ற 2 எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ரேடியேஷனை வச்சு கட்டிகளை குணப்படுத்தும் ஆராய்ச்சியை முதலில் ஆரம்பித்தது இவங்க தான். அதன் மூலமாக பல இம்பார்ட்டண்ட் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸை உருவாக்குனாங்க. முன்னாடியெல்லாம் கேன்சர் கட்டிகளை குணப்படுத்த ரேடியத்தை தான் பயன்படுத்தினாங்க. இது 1980 வரைக்கும் பயன்பாட்டில் இருந்துச்சு. இவங்களோட இந்த கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையில் பல வருஷங்களாக மிகப்பெரிய சாதனையாக இருந்துச்சு. என்ன வியூவர்ஸ், 3 முக்கியமான சயின்டிஸ்ட் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.